வெல்கம் டு ட்ரெண்ட் ஆஃப் த டே. இன்னைக்கு ட்ரெண்டான அசால்ட்டான 5 விஷயம். சிஎம் ஸ்டாலின் போயிட்டு வந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் டூரோட டீடைலான வெள்ள அறிக்கை கேட்டா வெள்ள பேப்பரை எடுத்து நீட்டிருக்காரு டிஆர்பி ராஜா. இப்படி வெறும் பேப்பரை காமிக்கிறது தான் திமுகவோட சாதனைன்னு சமூக ஊடகங்கள்ல நிறைய பேர் இப்ப விமர்சிச்சுட்டு வராங்க. கூகுள்ல இடியட்னு தேடினா அமெரிக்கா அதிபர் ட்ரம்போட போட்டோ வருதான். இத குறித்து விளக்கம் கொடுத்த கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இன்டர்நெட்ல எந்த ஒரு விஷயமும் ஹியூமன்ஸ்னால ஆன்சர் பண்ணப்படல. கூகுள் ஒரு வார்த்தைக்கு ஆயிரக்கணக்கான கீவேர்ட் வச்சிருக்கோம். அந்த வார்த்தையை தேடும் போது அந்த வார்த்தையை தொடர்புடைய எல்லாத்தையும் தொகுத்து வழங்கும். கூகுள் சொந்தமா எந்த கருத்தையும் உருவாக்குறது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இப்படி தேடினா தமிழ்நாட்டுல யார் பேர் வரும்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. டென்னிசி தெண்டல் தேவாக்கு ஆஸ்திரேலியா பார்லிமெண்ட்ல உயரிய மரியாதை கொடுத்திருக்காங்க. குறிப்பா செங்கோல் கொடுத்ததுக்கு தேவா அவர்கள் அந்த நாட்டு அரசுக்கு நன்றி சொல்லியிருக்காரு. செங்கோல் கொடுக்கறது இப்போ புது கலாச்சாரமா மாறிட்டு வருது. ரோஜா ரோஜா பாட்டு வழியா திரும்ப பாடகர் சத்யன் சமூக வலைதளத்துல வெளிச்சத்துக்கு வந்திருக்காரு. அவர் பேசின பழைய பேட்டி இப்போ வைரலா ஆகிட்டு இருக்கு. அதுல சத்யன் அவர்கள் தமிழ் சினிமாவில இன்னைக்கு வரைக்கும் ஃபேவரட்டிசம் இருக்கு, அதை மீறி வளர்ந்தவர் தான் இளையராஜா, அதுவே என்ன வளர்த்துக்கொள்ள எனக்கு உத்வேகம் கொடுத்துச்சுன்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுல 2024-25 வருஷத்துக்கான விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில் வளர்ச்சி விகிதம் -3.81% சரிஞ்சிருக்கு. இது நமக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை மணி.